ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு திருமணமாகிவிட்டது. என்னுடைய மனைவி ஆசைக்கு நேசமுள்ள என் அன்புக்கு உரிமையான வழங்கப்பட்ட என்னுடைய தேவியோ கனகவல்லி. உண்மை. அப்படி கனகவல்லி மாலையிட்டு கனகராஜம் நடக்கும். கனகவல்லிக்கும் ஏதோ காலாகாலத்துல குழந்தைங்க இருக்குதுங்களா? நண்பா கேட்டாயே ஒரு கேள்வி. எங்களுடைய நாட்டிலே சொத்தில குறவா, சுகத்தில குறவா, காசு பணத்துல குறவா, இதுல எங்களுக்கு குறைவு. அதுல எல்லாம் குறைவில்லை. எங்களுக்கு எதுல குறைவு தெரியுமா? நண்பா இந்த கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் திருமணமாகி சரியாக 12 வருட காலமாக எனக்கு குழந்தை என்பதே இல்லை. 12 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமே கிடையாது. உண்மையாடா நண்பா. இந்த கனகூர் நாட்டுல உண்மை கனகராஜனும் கனகவல்லிக்கு மாலையிட்டு சரிங்க. ஆண்டு நல்ல நான் மடிந்தால் மண்ணு தள்ள பிள்ளை இல்லை. மண்ணு தள்ள பிள்ளை இல்லை. செத்து நான் மடிந்தா சேதி சொல்ல
ஒரு பிள்ளை இல்லை, ஒரு மைந்தன் இல்லை, வருவார் போவாருக்கு கை கொடுக்க மைந்தன் இல்லை. மைந்தன் இல்லை. ஆமா, இந்த நாட்டை அரசாள்வதற்கு இந்த கனகராஜனுக்கு பின் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மைந்தன் கூட எனக்கு கிடையாது. கிடையவில்லை. குழந்தை என்பதே இல்லையடா. 12 வருட காலமாக பாவம் பாவம். அப்படி நானோ குழந்தை இல்லாத பாவியாக இருக்கு. அப்படி இருந்தாலும் நண்பா, சரி, நான் இன்று தினமாக என்ன செய்ய வேண்டும்? என்ன? டேடி, ஆ, நானும் எத்தனை வருடம் பார்ப்பது? அடடே. இந்த வருடம் குழந்தை இருக்குமா, இல்லை அடுத்த வருடம் குழந்தை இருக்குமா, அடடே. அப்படி என்று சொல்லி சொல்லி வருடங்கள் போனதான் மீதி. மீதி. அப்படி 12 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆ. அதனாலே இன்று தினமாக கைலங்கிரி வெள்ளங்கிரி சென்று சிவனெடுத்து அவ்வாறுமான தவங்களை செய்து யாகங்களை நடத்தி புத்திரபாக்கிய வரத்தை பெற போகிறேன். அப்படியே ஆகட்டுங்க. அதனாலே நான் புத்திரபாக்கிய வரத்தை போவதாக இருந்தால் என்னுடைய மனைவி கனகவல்லி அந்த புறத்தில் உள்ளார், போய் அழைத்து வா.